ஓகே, இன்னைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் என்ன பண்ண போறாங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஆர்வமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். அவங்க அந்த புதுமையான ஒரு விஷயத்தை வச்சு அவைக்குள்ள வர்றது. செவ்வாய்க்கிழமை என்ன பண்ணாங்க அப்படின்னா, கருப்பு அந்த பேட்ச் கையில சொல்ல முடியாது, கருப்பு துண்டை கையில சுத்திட்டு வந்தாங்க. அதுக்கு அடுத்த நாள் கிட்னி ஜாக்கிரதைன்னு வந்தாங்க. இன்னைக்கு என்ன பண்ண போறாங்கன்னு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம்ல. இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, திருநெல்வேலி அல்வாடா அப்படிங்கிற மாதிரி திமுக உருட்டுக்கடை அல்வா, திமுகவோட உருட்டுக்கள் அதிகமா ஏமாத்திட்டாங்க அப்படின்லாம் சொல்றது, உருட்டு உருட்டு அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களே. ஆமா, அதனால அதை பிடிச்சி ஒரு அல்வா பாக்கெட்டை வாங்கி அதுல இவங்க பிரிண்ட் அடிச்சு திமுகவின் உருட்டு கடை அல்வா அப்படின்னு போட்டு கொண்டு வந்திருக்காங்க. 500க்கு மேல வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. ஆனா 10% நிறைவேற்றவே இல்லைன்னா அதுல சொன்ன மேட்ரு. ஆமா, அதுதான் எடப்பாடி சொல்றாரு. 2021 தீபாவளியில சொன்னாங்க இந்த வாக்குறுதிலாம், அதுல 10% பல்ல அல்வா தான் கொடுத்துருக்காங்க மக்களுக்குன்னு இப்ப இந்த தீபாவளி அப்ப அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த உருட்டுக்கடை அல்வா தான் இன்னைக்கு அவங்க கொண்டு வந்தாங்க. அதுக்கு அமைச்சர் சிவசங்கர், இது எல்லாமே சட்டமன்றத்துக்கு வெளியே நடந்தது. வெளியே அமைச்சர் சிவசங்கர் பதில் சொல்லியிருக்காரு. இவர் அல்வா, இவர் உருட்டுக்கடை அப்படின்லாம் சொல்றாரு. இவர் அதிமுகவே ஒரு திருட்டு கடையா மாத்தி வச்சிருக்காரு அப்படின்லாம் பதில் சொல்லியிருக்காங்க. ஸோ திருட்டு உருட்டுன்னு வெளியே அப்படி நடந்துச்சுன்னா உள்ளேயும் நிறைய விவாதங்கள் அதெல்லாம் நடந்தது. குறிப்பா அந்த ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் வேணும் அப்படின்னு கூட்டணி கட்சிகளும் கேட்டாங்க, எதிர்கட்சிகளும் சொல்லிட்டு இருந்தாங்க. சில எதிர்கட்சிகள் அதை பத்தி பேசவே இல்லை, அதை விட்டுறலாம். ஆனா நிறைய பேர் இந்த கோரிக்கையா வச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா தொடர்ச்சியா அந்த ஆணவ படுகொலைகள் நடந்துகிட்டே இருந்தது. சமீபத்துல திண்டுக்கல்ல கூட நம்ம பார்த்தோம். இன்னைக்கு முதலமைச்சர் அதை பத்தி பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த ஆணவ படுகொலை அப்படிங்கிறது சாதியின் பெயரால மட்டும் நடக்கல, எல்லா ஆதிக்கத்தின் பெயராலையும் நடந்துட்டு இருக்கு. அதை நம்ம கட்டுப்படுத்தணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. சாதிய பாகுபாடுகள் இல்லாம இருக்கிறதுக்கு நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்து உழைக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு, சரி அதுக்கான சட்டத்தை எப்படி அறிவிக்க போறோம்னா அதுக்கும் ஒரு நபர் ஆணையம் அமைச்சிட்டாங்க. ஸோ இந்த ஆணையம் ஓய்வு பெற்ற நீதிபதி பாஷா தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கு. அவர் பல தரப்புலையும் கருத்து வாங்கி பரிந்துரை கொடுப்பாரு. அந்த பரிந்துரையின் பேர்ல ஒரு தனி சட்டம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.